சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல முத்து இருந்துட்டு ரோகிணிய பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இத கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ஷாக்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம முத்து இருந்துட்டு நான் சொல்றது எல்லாமே உண்மை. ஆனா ஒரு பொண்ணை பத்தி இவ்வளோ தரகுறைவா நான் பேசினதுக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முக்கியமா பார்லரம்மா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை பத்தியே நான் உங்ககிட்ட தப்பா பேசியிருக்க கூடாது. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. ஏங்க நான் உண்மையை சொல்ல போய் நீ வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருயோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்காக உனக்கு நான் பெரிய கும்பிடாவே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ரோகிணி கிட்ட மன்னிப்பும் கேட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ இப்போ கிறிஷு உன்னோட பையன்னு சொன்னியே அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமான்ட்டு கிறிஷு என்னோட பையன்தான். நானே எல்லார்கிட்டையும் சொல்லணும் தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய நேரம் என்னமோ சொல்லவே என்னால் முடியல. சொன்னால் நீங்கள் யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டீங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் மனோஜ் கிட்ட சொல்லி புரிய வச்சு மனோஜ் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே முத்துக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லார்கிட்டேயும் போட்டு உடச்ச வேண்டியதாக ஆயிடுச்சு. கிருஷி என்னோட பையன் தான். என்னோட சூழ்நிலை காரணமாக, என் குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாக எங்கள் அப்பா எனக்கு அந்த ஆளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. குடியும் அது இதுவுமா இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தும் போயிட்டார். அதுக்கப்புறமா தான் கிருஷி எனக்கு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறமா தான் கிறிஷ் எனக்கு பிறந்தான். அவனை தனியாக இருந்த ஆளாக்க என்னால் முடியல. அதனால தான் அவனை அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வேற ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.